யாரை நம்பி நான் பிறந்தேன். போங்கடா போங்க. யாருக்குடா பணம் கொடுத்த? அந்த இடம் உனக்கு கண்டிப்பாக வேணுமா? ரொம்ப ஆசைப்படுறியா? இல்லாத ஆசைப்படுறியா? உன்னை விட கூடுதல் அமௌண்ட்டில் இன்னொருத்தங்க ஒன்று இடிச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதா? எப்படியாவது அவனை மடங்கி கொண்டு தான் உனக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்குமுங்க. கால் வந்துட்டு வா, அடிச்சு விடுவோம். பிழைச்சிட்டு போ. நல்லா இரு. வா. ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:45 மேலே அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசு. உன் வழிக்கு வந்துடுவான். அட்வான்ஸை போட்டு அடித்து கொண்டு வா. போ. பொம்பளை பிள்ளை பிறக்கும், மாரியாத்தா பேர் வை. போய்ட்டு வா. காசு பணத்தோடு வருவா. 3 வீடு கட்டி வாழ்விய. போயிட்டாங்க. 3 வீடு கட்டி வாழ்விய. போங்க. ஆமாம், அடுத்து பேசுவோம். கோயிலை பற்றி உத்தரவு வரல. நீ கேட்டால் நான் பருப்பு முடியுமா? வெறும் வரணும்லப்பா. போயிட்டான். நல்லா இருங்க மக்கா, சந்தோஷமாக இருங்க. கர்மசாமிக்கு என் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கணும், நடக்க மாட்டேங்கு. யாருக்குப்பா நடக்கலை? உனக்கு யாருக்குமா நடக்கலை? உனக்கு யாருக்குமா நடக்கலை? உனக்கு யாருப்பா? உனக்கே நடக்கலையா? காலில் வந்துட்டு வா. இந்த கம்புக்கு அந்த பக்கம் நின்னுங்க. நல்ல பிள்ளை தான்ப்பா பையன். மனசை பொறுத்தவரை நல்ல பையன் தான்டா. அவன்கிட்ட ஒரு குறையும் இல்லை. கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாத நேரம் விளையாடிக்கிட்டு இருக்கு. அதனால் பல முறைகள் முயற்சி செய்தும் வெற்றி அடையலை. அவனுடைய கழுத்தில் திருநாகம் சுற்றி இருக்கு. அந்த சர்ப்பகாலம் மாறி போச்சுன்னா கல்யாணம் நடந்துடும். மாறுவது எப்போன்னு கேட்க மாட்டேயே. ஆடி மாதம் அமாவாசைக்கு பிறகு தான் மாறும். ஆவணியில் கல்யாணம் கூடும். ஆம்பளை பையன் பிறப்பான். கர்மசாமின்னு வை. வெற்றி உண்டு. கேட்பான். கர்மசாமிக்கு உனக்கே கல்யாணம் முடியணுமா? யார்கிட்டையும் பழகினியாவா? என்னாச்சு? சரி விடு, காலில் வந்துட்டு வா. உனக்கு மட்டுமா துன்பம்? எத்தனை பேர் நிற்கிறாங்க? தம்பி நல்ல காலில் விடல. கல்யாணம் முடிச்சு விவாகரத்தான ஒரு பொண்ணு உனக்காக காத்திருக்கா. முடிச்சுக்கிடுவியா? மாற மாட்டிய? கால் வந்துட்டு வா. அந்த வாழ்க்கை உனக்கு நல்லாவும் இருக்கும். ஆனால் அவளுக்கு குழந்தைகள் இல்லை. நீ கெட்ட பிறகு குழந்தை பெறுவா. உண்மையை தானே சொல்லணும். பிரச்சனை கொடுக்கக்கூடாதுல்ல. வாப்பா. வேறு என்ன வேணும்? தாயாரை காப்பாற்றுதேன். ஒரு தாரத்தையும் உனக்கு உருவாக்கிட்டேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு தொழில் சொந்தமாக மன உபாதை முந்த கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நான் உங்களை கூப்பிடுறேங்க. என்னையா தொழில் பார்க்க? நீ பியூட்டி பார்க்க தொழில் என்ன தொழில் பார்க்குறீங்க? கம்ப்யூட்டர் சொந்தமான தொழில் பார்க்கறது யாரு? வாமாங்க. 3 பேர் இருக்காங்க. வா. மூணு பேர் இருக்காங்க. என்னடா தொழில் பார்க்க? என்ன என்ன வேலை அது? கால். நீ என்னம்மா பார்க்க? வெரி குட் மகளே. இன்னும் ஒரு ஆள் இருக்காது. யாரு? இன்னும் ஒரு ஆள் வர்ற. மொத்தம் 3 பேர். கம்ப்யூட்டரைசிங் மொத்தம் 3 பேர். வாட் வேணும்? கால் வந்துட்டு வா. அமைதிக்கு பெயர்தான் அலைகளில் ஏதடி
உனக்கும் உன் குடும்பத்துக்கும் அலையாக மோதல் நடக்கு. குடும்பம் ஒத்து போகுமா போகாதாங்கிற குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. எப்படியாவது ரெண்டையும் ஒருங்கிணைத்து நல்லா வாழ வச்சா போதுங்களா? இந்தா வாழ வைக்கிறேன், வருமானமும் தாரேன், தொழிலை வளமாக்கி தாரேன், வெற்றி அட போ. ஐடி பார் இரவுக்கும் பகலுக்கும் இது என்ன வேலை, அப்படித்தானே? ராவும் போது தானே வர பார்க்க கால் விட்டு வா. கருமசாமிக்கு உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே இறங்கி பார்த்தேன். அவசியமில்லாத கடன்களும் குழப்பங்களும் நிறைய இருக்கு. குடியிருக்கும் இடம் கூட உறுதி இல்லாத நிலைமையில வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். இதுவரை படித்த படிப்பும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வச்சு உன் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நிலையான வாழ்க்கையை அமைச்சு தரணுங்கிற ஒரு பருவத்தில் வாழ்க்கையை பற்றி சிந்திக்காம பெற்றவங்களை சிந்தித்து முடிவெடுக்க முடியாமல் முட்டிக்கிட்டு அலையுது. நீ கால் வந்துட்டு வா. உன் கடன் அடைக்கிறதுக்கு நான் பணம் தரணும். அடுத்து உனக்கு இல்லற வாழ்க்கையை செம்மையான அமைதி தரணும். இதற்கு என்னம்மா, இதற்கு இடையில் உனக்கு ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கு. 2 விதமான ஏமாற்றம். உள்ளத்தால் ஒரு ஏமாற்றமும் உழைப்பால் ஒரு ஏமாற்றமும். இப்போ நீ உன்னுடைய பணியின் மூலமாக நீ கொடுக்கப்பட்ட சான்றுகள் உனக்கு முழுமையாக வந்தடைய வேண்டும். ஒரு ப்ராஜெக்ட் முடியறதுக்கு முன்னாலே அந்த வேலையில் நீ குறுக்கிட்ட. உண்மையா? அதை முடிச்சு தரேன். அடுத்து ஒரு இடத்த ஒரு கம்பெனி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, வெற்றியாக்கி தரேன். வெளிநாட்டுக்கு போறியா? வெளிநாட்டுக்கு வந்த கம்பெனியில் இங்கேயே பார்க்குறியா? ரிமோட்டிங், சென்னையிலே ரிமோட்டிங் ஒர்க் பாரு, ஜெயிச்சு தரேன். கர்மசாமிக்கு 82,000 ரூபா உனக்கு சம்பளம் கிடைக்கும். போ. யாருக்கு? ஆம்பளை பையன் பிறப்பான். போ, கவலைப்படக்கூடாது. நல்லாயிரும், போயிட்டோம். நல்லாயிரும் மகனே, ஐஸ்வர்யமாரு. கர்மசாமிக்கு என் பொண்டாட்டி ஏன் சொல்ல கேட்காம இன்னொருத்தர் சொல்ல கேட்கா, நான் என்ன செய்ய முடியும்? நானா சொல்லுதேன்? அப்படி ஒருத்தன் உள்ளத்துக்குள்ளே குழம்பிக்கிட்டு இருக்கான். உன் பொண்டாட்டி அப்படி கால் வந்துட்டு வரட்டும், அவனும் வரட்டும். அப்படி நிறைய பேர் இருப்பான் அந்த உலகத்தில். உன் முன்னாடி எங்கடா இருக்கா? அவங்க அம்மா வீட்டில். பொதுவாக அம்மா வீட்டில் சொன்னால் நான் உங்கள் அம்மா வீட்டுன்னு நினச்சிக்கிட்டேன். இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. வரலாம். கருப்பசாமி என்னைய மன்னிச்சுக்கான்னு காலில் விழுதிய. என்ன மன்னிச்சுக்கணும்? ஒன்று தவறு செஞ்சிருக்கேங்கிறது உண்மைதான், புரியுதா? அதனால் எதையும் வெளியே சொல்லக்கூடாது. வெற்றியாக்கி தரேன். 2 கேள்வி கேட்டுக்க. என்னெல்லாம் வேணும்? ஒரு பாயிண்ட், உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தந்துடுறேன். அவள் இன்னொருத்தர் சொல்ல கேட்டு மனதை குழப்பிக்கிட்டு இருக்கா. கோர்ட்டு வர போகிறதுக்கு தயாராகவும் இருக்கா. அதே மாதிரி ஒன்று ஆள் வச்சு அடிக்கவும் தயாராக இருக்கா. கால் வந்துட்டுவான். கீழே விழுத மாதிரி இருக்குடா. அவன் மனத்தை திருத்தி கொண்டு வந்து சேர்க்குறேன். இதுக்கிடையில் உன்னுடைய உழைப்பு பணமெல்லாம் வேஸ்ட்டாக இருக்குது. அவைகளையும் சேர்த்து செம்மையாக்கி தந்துடுறேன். வேறு என்னடா வேணும்? நல்ல படிக்க வச்சு தரேன். நீயும் ஒரு குற்றவாளி தான்டா. அந்த குற்றத்தை வெளியே சொல்ல மாட்டேன். மனத்தை திருத்திக்கா. செம்மையாயிரு. பொண்டாட்டி பிள்ளை சேர்ந்தாச்சு. போ, பணம் வந்தாச்சு. நல்லா இருப்போம். நீ வாடா, கால் வந்துட்டு வா. மனைவியால் பாதிக்கப்பட்டவர்கள். சதுர்முகனே, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. சதுர் இந்தங்க வந்து யாருக்குள்ளது? வாப்பா. உன் மனைவியை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு சேர்த்தா போதுமா? மனதார விரும்புதியா? கொஞ்ச நாளைக்கு முன்னால் வேண்டாம், அவள் திமிரு அடங்கி வந்தால் போதும்னே. இப்போ அவள் மனத்து மாறியாச்சு. சேர்த்துட்டா போதுமா? ஒரே மனமாக இருப்பிய, குழம்பவே மாட்டிய. கால் வந்துட்டு வாடா ஆம்பளை. என்னைக்குடா கூப்பிட போகிற? ஓடியா என் செல்லம். அடுத்த வாரம் கொண்டு போய் இந்த கனியோட போ, உன்னை ஏற்றுக்கிடுவா.
மனதார திருந்தி நிம்மதியாக வாழுவப்பா. போயிட்டு வா. வெற்றிகரமாக நடக்கும். ஏன் கவலைப்படுற? தைரியமாரு. கர்மசாமிக்கு நிறைய பணங்களை அடுத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் ஏமாந்துட்டேன். லட்சங்களை. யார்கிட்ட கொடுத்தப்பா? எவ்வளவு கொடுத்த? நீ எவ்வளவு கொடுத்த? நீ எவ்வளவு கொடுத்த? 75 லட்சம். வா, காலில் விட்டு வா. ஒருத்தன் வண்டி வாகனம் வச்சு தொழில் நடத்துகிறான். அவன் வண்டி இடையில பழுதடைஞ்சிருக்கு. அது யாருப்பா? வண்டி வாகனம் வச்சு தொழில் நடத்துகிறான். அவன் வண்டி இடைப்பட்ட பழுதடைஞ்சு விட்டது. இன்னொரு காலம் வந்துடா. சாப்பாடு கூப்பாடு, சாப்பாடு கூப்பாடு. வாடா தம்பி. யாருக்குடா பணம் கொடுத்த? ஆன்லைனா பெண்லைனா? பக்கத்தில் வா. கண்ணை முடிக்கா, கையை கோர்த்துக்கா. கால் வந்துட்டு வா. எந்த ஆப்பில் பணம் போட்டு அந்த ஆப்பு இப்போ வந்து ஆஃபாக இருக்கு. தம்பி, எந்த ஆப் மூலமாக பணம் போட்டையோ அது இப்போ ஆஃப் ஆகிருக்கு. உண்மையா? அந்த லாக்கப்பை எடுக்கவே முடியலை. பார்ட்டி வந்து 4 முறையாக பணம் வாங்கினான். அது அக்கௌண்ட் மூலமாகவே வாங்கினான். ஆனால் அந்த ரெக்கார்டெல்லாம் அவங்ககிட்ட கரெக்டாக இருக்குது. ஆனால் ஜெயிக்க முடியலை. அதனால் சட்டப்படி போனால் சரி வருமானு ஒரு முடிவு எடுத்திருக்க. சைபர் கமிஷனில் போட்டிருக்கியா? பணத்தை வர வைக்க 20 லட்சம் வரும். கால் வந்துட்டு வா. நின்றுக்கா, வரலாம். இந்தா உன் பணம் கிடைச்சாச்சு. வெற்றி அடைவாய். சந்தோஷமா இரு. 20 லட்சம் கிடைக்கும். நல்லா இருடா. போயிட்டோம். கர்மசாமிக்கு மச்சின மாட்ட பணத்தை விட்டவன் யாருடா? மச்சினங்கிட்ட பணம் விட்டது யாரு? மச்சினங்கிட்ட. கால் விட்டுறாங்க. இந்த பணத்தை சஸ்பெண்டாக வாங்கி தந்துடுறேன். பகிரங்கமாக குழப்பமில்லாமல் வாங்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா கடனை தீர்க்கிறதுக்கு பணம் தாரேன். இழந்த பணத்தையும் மீடி தாரேன். நல்லா இருப்பா. 6 மாதம். என் வீட்டை வித்துட்டேன் கருப்புசாமி. என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடு ஐயானு புரித முண்டாட்டி 2 பேரும் கேட்க வந்திருக்காங்க. அங்கே காலம் பையன் வீட்டை வித்துட்டாரா? விற்கணும். நான் விற்றவரை கூப்பிட்ருக்கேன். விற்க போகிறவரை அடுத்து கூப்பிடுதேன். இன்னொருத்தனை காலில் விட்டுவாங்க. உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுமா? அது இஷ்டத்துக்கு முடிவெடுத்தா நீ என்ன செய்வ? ம், உனக்கும் எனக்குள்ள வித்தியாசம் இதுதான். அவள் வெறுத்ததின் காரணத்தை நான் உனக்கு சொல்லுதேன். வெறுத்தது மட்டும் நீ சொல்லுத. அவள் உள்ளத்துக்குள்ளே ஒரு விஷம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் முடிவு கிடைக்கலையேங்கிற வேதனையில் அவள் இருக்கா. நீ மேலோட்டமாக பார்த்து என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வை கருப்பசாமின்னு நீ கேட்க. அவள் உள்ளத்தை மாற்றித்தாரேன். தை பொங்கல் கழிந்து 20 நாளைக்குள்ளே கல்யாணத்தை அவளுக்கு சம்மதிக்க வைக்கிறேன். காலில் விட்டுவான். வா. ஏய், கல்யாணம் நடக்கும். போயிட்டோம். அந்த பிள்ளை வேலையை இழந்திருக்குங்க. பணம் மாட்டிருக்கு அந்த பிள்ளைங்க. ஆஃபீஸ்லேயே வெளியிலையும் கொஞ்சம் பிள்ளைது வேலையும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். போயிட்டோம்.
மகனுக்காக கேட்க வந்து முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் உத்தரவு தான், அடுத்த உத்தரவு பையனுக்கு, அவ்வளோதானே. கருப்பசாமி, என்னுடைய தொழில் சம்பந்தமாக ஒருத்தன் என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கான். யாருடா மிரட்டுறா? கால் நழுட்டாடா உக்காளிய நான் பார்க்குறேன். தம்பி, ஆத்திரப்பட்டுட்டிய, மனசை கடவுள்கிட்ட கொடுக்கலையடா நீ. தோண்ட நின்றுக்கிறாங்க பார்த்துக்கலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளுக்கு முன்னால் போட்ட அக்ரிமெண்டெல்லாம் போய் அதுபடி நடக்கணுங்கிற அவசியம் எனக்கு ஒன்றும் இல்லை. ஒழுங்காக நீ போகணுன்னா வெளியே போயிரு. என்ன, உழைச்சவரோட லாபம் நஷ்டம்தான் நிறையா இருக்குது. அதனால் உன்னைய வச்சு எந்த கதையும் எனக்கு நடக்காது. அப்படின்னா வேறு மாதிரி என்ன பண்ணணுமோ பண்ணுவேன் அப்படிங்கிற வார்த்தையில் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கு. உண்மையா? இப்போ உனக்கு அவன் கூட இருக்கணுமா? உன் அமௌண்ட் வெளியில் வேணுமா? உன் அமௌண்ட் வேணும்ல? எவ்வளோ வேணும் உனக்கு? 15 லட்ச ரூபா தருவேன், மரியாதையாக வெளியே போயிரு. அதுக்கு மேலே உள்ளது நீ என்ன கிழிச்சாலும் சரி என்ன ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் அவனுடைய வார்த்தை. முதல்ல 15 லட்சத்தை கைப்பற்று, அவனுடைய சான்றுகளை எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வா. அடுத்த 10 லட்சத்தை நான் வாங்கி தரேன். பிடி ஓடு, அடுத்து பேசுவோம். ஏன்டா கவலைப்படுற? முதல்ல இதில் ஜெயிச்சு வருவேன்டா, சரியா? கருமசாமிக்கு ஓஹோ தைராய்டு. யாருக்கோ வீட்டில் தைராய்டு இருக்காமலா ப்ராப்ளம்? யாருக்குப்பா அது? யாரு? வாங்க வாங்க. யாருக்குமா தைராய்டு ப்ராப்ளம்? கால் வந்துட்டோமா? அப்பா, தந்தை, அப்பா தானே? வாங்கண்ணே, ஏன் மலைஞ்சு நிற்கண்ணே? வாங்க, செல்ல மக்கள்லாம் வாங்க. ஆமாம் வாங்க, உட்காருங்க. மூன்று விதமான கேள்விகள் உங்கள் உள்ளத்தில். 1, இதுவரை உழைத்த செல்வங்களில் ஏற்பட்ட சரிவு, வழக்கு சம்பந்தமான விஷயத்தில் வெற்றி வேணும். 2, வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தில் ஒரு குழப்பம் இருக்குது, அதுக்கு ஒரு தெளிவு வேணும். 3, உடல் ஆரோக்கியம் மற்றும் வீடு சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு மாற்றம் வேணும். சரிண்ணா? வழக்குன்னு சாமி சொல்லிடுத, இதுவரை வழக்கு நம்மளை தொடலையே, அது என்னது அப்படின்னு உன் உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன கேள்வி. அப்படி தானே? வருத்தப்படுவியா? சொன்னால் கால் வந்துட்டு வாங்க. விழுந்துடக்கூடாதுண்ணே, வயசாகிடுது, பழைய வாலிபம் முறுக்கா. இவங்க அப்பா எங்கே இருக்காரு? பால் குடிக்காத மறக்க முடியாது. இவங்க அப்பா தான் கொஞ்சம் மெடிக்கல் பிரச்சனைன்னு சொல்லி மெடிக்கல் தைராய்டு சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி 4 வருஷமா. அவர் உன்னை ஏற்றுக்கிறாரா? அவர் ஏற்றுக்கிறாரு. பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் அவங்க பக்கத்துலேருந்து ஒன்று அவாய்ட் பண்ணதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரிந்து கொள். அவர் அதை வெளிப்படையாக சொல்லாமல் சும்மா சூட்சமாக ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவங்க வீட்டிலேருந்து ஒன்றை டைவர்ஸ் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரிந்து கொள். வழக்குன்னு சொன்னனே, அதை நான் சுட்டி காட்டுகிறேன். புரியுதா? உன்னை சேர்த்து வச்சுருந்தேன், கவலைப்படாத. உடல்நிலையில் உனக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். 1, தொண்டை, ஹார்ட், நுரையீரல் 3 பகுதிகளும் உனக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்குது. அதில் எந்த பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றித்தரேன். கால் வந்துட்டு வா. வெற்றி கிடைச்சாச்சு, ஏன் கவலை கொள்கிறீர்? பக்கத்தில் வாமா. கண்ண முடிக்கா கொஞ்ச நேரம் என்னையும் மட்டும் நினச்சிக்கா பார்ப்போம்.
ஒரு வார்த்தை சொல்லுவான், உன்னைய கூப்பிட்டு நான் வச்சுக்கிடுறேன், எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் தனியாக ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துக்கிடுவோம், ஆனால் நான் என் இஷ்டப்படி கொஞ்சம் இருப்பேன், நீ அதை கண்டுக்கிடக்கூடாது அப்படின்னு முதல்ல சொல்லுவான். ஆமான்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துருவோம். அடுத்து அவனை எங்கேயும் போக விடாமல் நான் காப்பாற்றிடுறேன். பிடிச்சிக்கா, நல்லா இல்லடா, புண்ணியம் பெறுவாயப்பா, வழக்கு போடாமல் காப்பாற்றிடுவோம். நல்லா இருமா, ஐஸ்வர்யமாக இரு மகளே, வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சந்தோஷமா இருப்பா. நான் சம்மந்தப்படாமலே என் மேலே ஒரு வழக்கு இருக்குது, அது எனக்கு மனக்குழப்பமாக இருக்குது, அது எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னு ஒருத்தன் கேட்குறான். யாருப்பா அது? ஒரு வழக்கு கேஸ் இருக்குன்னு சொல்லுது. யாருக்கு? அந்த வழக்கில் நீ உண்டா? கால் வந்துட்டு வா. அப்படித்தான் 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 இருக்க விட இருக்காங்களா? கேரளாவுக்கு போயிருக்கேனே, அடிக்கடி போவியா? காணிக்கை செலுத்த வேண்டியிருக்கா? அம்மா தூக்க முடியலையே, ரொம்ப சுமையாக இருக்கு. அந்த வழக்கில் உனக்கு குழப்பமில்லாமல் ஆக்கித்தாரேன். ஏன்னா அது உன் தாயார் காலத்தில் உள்ள வழக்கு. அதில் நீ ஒன்றும் மெயின் கிடையாது, வாரிசு தான் நீ. வேற உனக்கு என்ன வேணும்? செய்கிற தொழிலில் வந்து நீ எவ்வளோ நாள் தொழில் நடத்துறது பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுலேருந்து கண்ணமுடு. ஆறு மாத காலங்கள் உன் பக்கத்தில் பிஸ்னத்துக்கு ஜனவசியமே இல்லாமல் நின்று போச்சு. உன்னை அறியாமலே இரவில் தூக்கம் வராமல் நெஞ்செல்லாம் எரியுது. அதே மாதிரி இந்த பிஸ்னத்துக்கு இடத்த மாற்றினா சரி வருமாங்கிற குழப்பம் ஓடுது. யாராலும் ஒன்றும் நடக்காமல் காப்பாற்றி வெட்டியாக்கி தந்தால் போதுமா? வார புதன்கிழமை என்னைய பார்க்கவா, ஜெயிச்சு தாரேன், குணமாக்கிறேன், ஓடிப்போம். கர்மசாமிக்கு 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 ஒரு உத்தரவு இருக்குது. யாருன்னு பார்ப்போம். சென்னையில் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆஸ்பத்திரியில் யார் இருக்கா? கால் வந்துட்டு வா. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். அழுதான், நீ அழுதனா நான் சொல்கிறது உனக்கு புரியாது. அமைதியாக உட்கார்ந்தா நான் சொல்கிறது புரியும். உன் மகன் ஒருத்தர்கிட்ட பழகி மனதை குழப்பியிருக்கான். பெற்றோர்களுடைய சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய மனநிலைகளில் அவனுக்கு ஒரு மாற்றம். இதனுடைய அடிப்படையிலே அவன் சூசைட் பண்ணணுங்கிற எண்ணத்தில் குழப்பம் அடைந்திருக்கான். அதில் இவன் காப்பாற்றி வந்தது இப்போ ஒரு பெருங்கவனம். அதனால் மீண்டும் அந்த நட்பை நீக்கிட்டு உன் இஷ்டப்படி அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சு அவன் உயிரை காப்பாற்றணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. என்னை நம்புறதுக்கு நீ வீண் போக மாட்ட மகளே, வா. என்னடா கர்மசாமிக்கு இந்தா வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சுக்கா. அவன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, இதை கொண்டு வை, மாறிடுவான். போ, ஆடாதான்னு சொல்லியிருக்கேன், பணத்தை வாங்கிக்க, ஓடு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு விவசாய நிலம் சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? கால் ஒன்றுலாம் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். மகாளின்னு ஒரு தாய் இருக்கா அந்த எல்லையில். அதே மாதிரி விளைகின்ற தோட்டத்தில் குண்டக்க மண்டக்கான ஒரு பக்கம் விளைஞ்சாலும் செல்வங்கள் சேராத மன வருத்தமும் குழப்பமும் இருக்குது. ஒரு பிள்ளையை பற்றிய குழப்பமும் உள்ளத்தில் வேதனையாக இருக்குது. அதை மாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்?
வேலை கிடச்சாச்சு. கடைசி கடை ஒன்று வச்சுருக்கிறேன். என் பேரை போட்டு ஓட்டிக்கா, லாபம் கிடைக்கும், நல்லா இருப்பா. அதே காங்கேயம் எம்எல்ஏ திருமணம் தகுந்தமாக கேட்க வந்தது யாரு? வாடா காலில் விட்டு வா. இன்னொருத்தர காலில் விட்டுக்கா. யாருக்குடா கல்யாணம் முடிக்கணும்? கையை பிடி பார்ப்போம், முடியுமான்னு பார்க்கட்டும். கண்ணை முடிக்கா, காலில் வந்துட்டு வா. 24 வரலாம். தை மாதம் 24ஆம் தேதிக்கு மேல் பெண் அமையும். திருமணத்தை போட்டிக்கா, சந்தோஷமாக வந்து பார்த்துக்கா. இந்தா நல்லா காங்கேயம் எல்லை தன்னுடைய பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது. காலில் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வரலாம். உன் பிள்ளையினுடைய மாங்கல்யத்துக்கு எதுவும் பங்கம் வந்துருமோன்னு ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. அப்படி எந்த ஒரு ஆபத்தும் வராது. அவனுடைய மனத்தையும் மாற்றி ஆரோக்கியத்துக்கு பங்கம் இல்லாமல் ஆக்கி இருக்கிற கடனை தீர்த்து செம்மையாக்கி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணுமா? வேலை எடுத்து தரேன், கல்வியில் தடையில்லாமல் ஆக்கி தரேன். நல்லா இருக்கு. காங்கேயம் எல்லை ஆடு மாடு பிரச்சனை. கால் வந்துட்டு வரலாம். எத்தனை ஆடுப்பா வச்சுருக்க? 122 ஆடு தான் என் கண்ணுக்குள்ளே தெரியுது. அதுபோக உள்ள ஆடெல்லாம் நிலைக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்குது. கால் வந்துட்டு வா. சில ஆடுகள் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையிலையும் இருக்குது. சில ஆடுகள் களவு போகக்கூடிய நிலவையிலையும் இருக்குது. சில ஆடுகள் எங்கேயோ போய் கிடந்துக்கிட்டு வராமல் போனதும் இருக்குது. அதனால் இந்த ஆடு மாடு கன்றுகளுக்கு பிரச்சனை இல்லாமல் உன் சொத்தை காப்பாற்றி தந்தால் போதுமா? உன் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? சென்னைக்கு அடுத்து ஒரு வேலைக்கு போவான், நிலையாக இருக்கும், போய்ட்டு வா. கை ஓடுது என்னன்னு தெரியலையே. கடனை தீர்த்து தரேன், மனைவியினுடைய வேலைக்கு இடைஞ்சல்லாமல் அவள் இஷ்டப்படி நடத்தி தரேன். வெற்றி உண்டு, போய்ட்டு வா. கருப்பசாமி, எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும் காங்கேயத்திலேருந்து. எனக்கு எனக்கு நினச்சிக்கிட்டே நீ ஒருத்தி வந்தால் ஊடால ஒரு நரி பாஞ்சிடுது. அதனால் அது சரியாக அமையல. வாப்பா. இன்னொரு பொம்பளை தயாராக இருக்கா, கல்யாணம் முடிச்சுக்கலாம். ஒப்பன் ஆத்தா ஒத்துக்கிடக்கூடிய அளவுக்கு முடிச்சுட்டு தான் போதுமா? உங்கள் அக்கா ஒருத்தி குழப்பவாதி, அவன் மனத்தை பக்குவப்படுத்தி வெற்றியாக்கி தரேன். கண்ண மூடு. இந்தா நீதிமன்றத்திலேருந்து உனக்கு தீர்ப்பு தரேன். இடைஞ்சல் பண்ணுறவன் உனக்கு வழிபாதை விட்டுட்டான், போய்ட்டு வா. வந்தாச்சு. சிவன்மலை சொத்து உனக்கு தெரியாமலே அவங்க உங்களுக்கு இல்லாமல் முடிச்சிருவாங்களோன்னு உனக்கு ஒரு பயம் இருக்கா? அப்படி முடிக்க முடியாது. உன் பங்கை நான் வாங்கி தந்துடுவேன்.
அதனால் அவங்களுக்கு உனக்கும் பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தரேன். கால் நோட்டு வா.